இந்த அதிமுகவில் இருக்கிற பிரச்சனை தீரவே தீராது போல. இப்போ அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் திரும்பவும் ஒரு சர்ச்சையை கிளப்பி விட்டுருக்காரு. அதுதான் பெரிய பேசு பொருளா இருக்கு அதிமுக வட்டாரங்களுக்குள்ள. என்னன்னா, இவர் எப்படியாச்சும் தாவேக்காவுக்கு போகலான்னு பார்த்தாரு, சரிப்பட்டு வராமல் போயிடுச்சு. சரி, அதிமுகவே திரும்பி வரலான்னு பார்த்தாலும் எடப்பாடி அவர்கள் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு பிடிவாதத்தோடு இருக்கார். மன்னிப்பு கேட்டால் ஏற்றுக்கிறேன் அப்படின்றாரு. மன்னிப்பு கடிதம் கொடுக்கணுமே, அதுக்கு கொஞ்சம் ஈகோ பிரஸ்டீஜ் இதெல்லாம் இருக்குதோ அப்படின்னு ஒரு பக்கம் பெரியது இருக்குது. அவர் ஒரு பக்கம் குற்றச்சாட்டுகளையும் அடக்கிட்டு இருக்காரு. நேற்று சிவி சண்முக அண்ணன் ஒரு குற்றச்சாட்டுகளை அடுக்கினாரு. இப்போ இவரு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னதான் நடக்குது, என்னதான் பண்ண போகிறாங்க, அதிமுக இருக்குமா இருக்காதா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் முழுசாக பார்த்துருவோம் வாங்க. வணக்கம் அன்பு தமிழ் சொந்தங்களே. அதாவது நம்ம அதிமுக பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனை சொன்ன மாதிரி தான் மாறிக்கிட்டு இருக்கு. அதிமுக இந்த தேர்தலுக்கு அப்புறம் இருக்காது, அது முழுக்க தாவேக்கா தான் அதிமுகவாக இருக்கும் அப்படின்னு நம்ம செங்கோட்டையனை சொன்னார். அதே மாதிரி தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ சிவி சண்முகண்ணே ஒரு பக்கம் ஒரு பெரிய இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தாவேக்காவுக்கு ஆதரவு காட்டுறதுல ஒரு 21 எம்எல்ஏக்களாக இருந்தாங்க. அது அப்படியே படிப்படியாக குறைஞ்சிச்சுன்னு வச்சிங்களேன். 30 பேர்கிட்ட இருந்தது 25, அப்புறம் இப்போ 21 இருக்கிறாங்க. ஏன்னா 25 தான் இருந்தாங்க. 4 பேர் பதவி விலகிட்டு போயிட்டாங்க. மீதி 21 பேருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. மன்னிப்பு கடிதம் கொடுத்ததுனால அது தப்பிச்சிக்கிச்சு. இப்போ இந்த இடைத்தேர்தல் அனௌன்ஸ் பண்ணது கூட கொஞ்சம் நாளைக்கு தள்ளி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டே வாங்கியிருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 பேர் பதவி விலகினது தான். அவங்க மேலே கட்சித்தாவல் சட்டம் இருக்குது, சந்தேகம் இருக்குது, நீங்கள் எப்படி இப்படி செயல்படலான்னு சொல்லி அவர் மேலே ஒரு கேஸ் போட்டாங்க. யார்? நம்ம சபாநாயகர் அவர்கள் மேலே தான். இப்போ ஏன் அவர் மேலே கேஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அவர் மேலே சந்தேகம் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வழக்கு நடக்குது. என்ன வழக்கு? கட்சித்தாவல் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் மேலே போட்டிருக்காங்க. குதிரை பேரம் நடந்திருக்கு, அவங்க பதவி விலகினதுல எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. விரல வச்ச மை கூட அழியல, இன்னும் அப்படியே இருக்குது பாருங்க. இந்த மை கூட அழியல. அதுக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே கட்சியெல்லாம் விட்டுட்டு அவங்க பாட்டுன்னு மாறி போயிட்டாங்க. இப்படி மாறி போனது தாவேக்காவுக்கு மாறி போயிட்டு அவங்க மட்டும்தான் இருக்காங்களான்னு பார்த்தா பனையூரில் லைனாக நிற்குதுங்க. 1 கிலோமீட்டருக்கு நிற்குது அது பாட்டுன்னு. ஏன் அப்படி நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போய் தாவேக்கால இணையணுமா. இப்போ தாவேக்கால இணையறதுல இவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்களே, அப்போ எதுக்காக இவங்க தாவேக்கால இணையணும்னு ஆர்வம் காட்டுறாங்க? ஜெயிச்சிட்டாங்க, அதனால் போய் ஆர்வம் காட்டுறாங்க. சப்போஸ் ஜெயிக்கல அப்படின்னா அப்படி பண்ணியிருப்பாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குது. இங்கே குதிரை பேரமே நடக்கலை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கார்ல நம்ம முதல்வர் அவர்கள். ஆதவர்ஜனா கூட சமீபத்தில் சொன்னார், அதிமுகன்னு ஒரு கட்சியே இல்லை, தாவேக்கா தான் அதிமுகவாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அன்னைக்கு செங்கோட்டையனை சொன்னதே இன்னைக்கு நம்ம ஆதவர்ஜனா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுதான் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்குது. நம்ம விஜயபாஸ்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா, எப்படியாச்சு மாண்புமிகு விஜயபாஸ்கர் அவர்கள் எப்படியாச்சும் போய் தாவேக்கால இணைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாரு. ஆனால் ஏன்னா மற்ற கட்சியில் எல்லாருமே போனாங்க, இவர் தூக்கி போட்டு போனார்னு வச்சுக்கோங்களேன். இவர் மேலே இருக்கக்கூடிய அந்த கேசஸ் இருக்குல்ல, கஞ்சா குட்கா இந்த மாதிரியான போதைப் பொருளுக்கான வழக்கு, சிபிஐ வழக்கு அவர் மேலே இருக்குது. அந்த வழக்கு இருக்கிறதுனால தான். வேறு எந்த வழக்குனா கூட கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. பாலியல் வழக்குனா கூட எடுத்துருவாங்க, இல்லை கஞ்சா கடத்தணுன்னா கூட எடுத்துருவாங்க. இந்த குட்கா இதெல்லாம் இருக்கிறதுனால எடுக்காமல் இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம பூந்தமல்லி இருக்கக்கூடிய எம்எல்ஏ அவர்கள் பற்றி தெரியும்ல நமக்கு. அது அன்றைக்கே அவர் விடுதலையாகி வந்தார். இல்லை ஜாமீனில் வந்தார். ஜாமீனில் வந்த வரைக்கும் கொடுத்தாங்க அப்படின்னா அண்ணலுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்களா என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். இன்னொரு பக்கம் பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு நம்ம நிதித்துறை அமைச்சர் இருக்கார்ல, அவருக்கும் அந்த மாதிரியான வேலைகள் தான் பார்த்தாங்க. சரி, இப்படிலாம் பண்ணுறாங்களே. இப்போ விஜயபாஸ்கர் அண்ணனுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு இந்த துறை இருக்குது. இதுக்கு முன்னாடி அந்த துறையில் அவர் சரியான செயல்பாடுகள் கொடுத்துருக்காரு. அந்த செயல்பாடுகளின் விளைவாக அவர் மேலே ஊழல் வழக்கு இருக்குது. அந்த ஊழல் வழக்கு இருக்கிறதுனாலே அவர் எடுக்க மாட்டுறாரு. இந்த ஊழல் வழக்கே எடுக்க மாட்டுறது தான் பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைங்களுடைய படிப்பு பாதியில் நிற்குதுன்னு சொல்லிட்டு செங்கோட்டை அண்ணனை பக்கத்தில் வச்சுருக்கிறார்ல, அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு செயலாக இருக்குது. அவருடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்குது அப்படின்றது, விஜய் அவர்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்குன்றது ரொம்ப தெரியுது, வெளிப்படையாக தெரியுது. சரி, நேற்று சிவி சண்முக அண்ணன் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுக்கிறார், குற்றங்கள் அடிக்கிட்டே இருக்கார். இவர் கொஞ்சம் கூட சரியே இல்லைங்க. ஒரு முடிஞ்சா ஒரு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டுங்க, பொதுக்குழு கூட்டத்தை கூட்டினா தானே தெரியும், குற்றச்சாட்டுகளை வைங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. விஜயபாஸ்கர் அண்ணன் என்ன ட்வீட் போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அடிக்கிற அப்படி என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்சி அப்படின்னா எல்லாரையும் சேர்க்கிறது தான்
மிகப்பெரிய வலிமை. இதுக்கு எத்தனை பேரை வெளியே அமிச்சோன்னு யாரும் பேச மாட்டாங்க, எத்தனை பேரை ஒன்றிணைச்சோம் அப்படின்னு தான் பேசுவாங்க. அதுவும் இல்லாமல் இது குடும்ப கட்சி கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார், அடுத்து ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, அதை தொடர்ந்து இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, இப்போ அது ஒரு குடும்ப கட்சியாக மாறிடுமோன்னு ஒரு பயம் இருக்குது. அப்படின்னும் போது தான் ஆஹா எடப்பாடி ஐயா அவருடைய பையனை கூட்டு வரதுக்கு ஒரு சில வேலைகள் பார்த்தாரு, அந்த வேலையாக தான் இது இருக்குமோ, அவரும் வருவாரோ அப்படின்ற பயம் எல்லாருக்குள்ளேயும் வந்துருச்சு போல. அந்த பயத்தினால தான் இப்போ விஜயபாஸ்கர் அண்ணன் இப்படி போட்டிருக்காரு. அதனால தான் அதிமுகக்குள்ளே இவ்வளோ பிளவு. எடப்பாடி ஐயா வந்ததுக்கப்புறம் அதிமுக தொடர் சரிவுகளை சந்தித்துக்கிட்டு இருக்கு. ஒரு இடைத்தேர்தலையும் ஜெயிக்கலை, ஒரு நல்ல தேர்தலையும் ஜெயிக்கலை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் அவர் ஜெயிச்சிடறாரு. பிரபலமாக இருக்கக்கூடியவங்க அதிமுக எப்பவும் அந்த இடம் தோக்காது அப்படின்றவங்க மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் திமுகவுடைய ஓட்டுலாம் பிரிஞ்சதுனால ஒரு சில இடத்துல ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மதுராந்தகம்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு பேச்சுகளும் எப்பவும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நிதர்சனமான உண்மையும் கூட. அவங்க மேலே பெரிய மரியாதை இருக்குது. எம்ஜிஆர் அவர்களே ரொம்ப நெருங்கிய ஒரு சொந்தமாகவும் ஒரு நெருங்கிய தொடர்புடையவர்களாகவும் நம்பிக்கைக்குரிய ஒருத்தவங்களாகவும் அவங்களாம் இருந்திருக்காங்க. அப்படின்றப்ப இப்போ மதுராந்தகம் தொகுதியை விட்டு கொடுத்து வந்ததுனால ஒரு பெரிய அதிர்ச்சி இருக்குது. இப்போ அடுத்து இந்த 4-5 தொகுதிகள்லையும், அதாவது திருச்சி கிழக்கு, மதுராந்தகம், பெருந்துறை, இந்த மாதிரியான அம்பாசமுத்திரம், இந்த மாதிரியான இடங்களுக்கு எல்லாத்துக்குமே 5 இடத்துக்குமே மறுதேர்தல் இடைத்தேர்தல் அப்படின்றது நடக்க வேண்டிய சூழல் இருக்குது. அதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னதும் ஐயா எடப்பாடி ஐயாக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு. கேஸ் போட்டாங்க, அதிமுக சார்பிலேருந்து கேஸ் போட்டாங்க. அந்த கேஸு இப்போ ஜெயிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். இடைத்தேர்தல் கொஞ்சம் நாள் கழித்து தான் அளிக்கப்படணும், நடத்தணும், இப்போ உடனே நடத்தக்கூடாது அப்படின்ற தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்சி தாவல் சட்டம். எடப்பாடி ஐயா ஜெயிச்சிட்டாரு, இதிலேயே ஜெயிச்சிட்டாரு, அப்போ இவங்க ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா, இப்போ இந்த கூட்டணி ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. கூட்டணி சொல்ல முடியாது, கலந்துட்டு போனவங்க குதிரை கூட்டணின்னு வேணால் வச்சுப்போம், அது ஜெயிக்குமா ஜெயிக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் மறந்துக்கிட்டு இருக்கு. இந்த கேள்விக்கு மீறி எடப்பாடியே கேஸில் ஜெயிச்சிட்டாரு, ஆட்சிக்கு ஜெயிச்சிருவாரா, இடைத்தேர்தலில் ஜெயிப்பாருன்னா ஒரு கேள்விக்குறிகள் தான் தொடர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா 10 தோல்வி, இந்த இடைத்தேர்தலையும் தோத்துட்டாருன்னா 11வது தோல்வி அப்படின்ற மாதிரி அமைஞ்சிருமே. என்னப்பா அது ஒரே சங்கட குஸ்காவாக இருக்குதே அப்படின்ற மாதிரி தான் அதிமுகவில் இருக்கிற பலரும் ஃபீல் பண்ணிக்கிட்டு வராங்க. இந்த சமயத்தில் விஜயபாஸ்கர் அண்ணன் அப்படி சொல்லிட்டாரு. நேற்று சிவி சண்முகம் அண்ணன் பொதுக்குழு கூட்டத்தை கூட்டுங்கன்ட்டார். ஏன் பொதுக்குழு கூட்டத்தை கூட்டுங்க அப்படின்றாரு. காரணம் என்ன அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் பின்னாடி போய் ஆராய்ச்சி பார்த்தோன்னா, சொன்ன மாதிரி தான் இவங்க மேலே இருக்கக்கூடிய இந்த கேசஸ்லாம் இருக்குல்ல, அதனால் அதிமுக தாவேக்கால எடுக்கிறதுக்கு ஒரு பக்கம் பயப்படுறாங்க. குதிரை பேரான்றது வெளிப்படையாக தெரிஞ்சிரும்ன்றதுனால இப்போ போக நாதி இல்லாமல் இருக்காங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ஒரு பக்கம் திமுக பக்கம் போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த அதிமுக தான் அவங்களுக்கு வேறு வழியே இல்லை, அதனால் மன்னிப்பு கடிதமும் கொடுக்க முடியாது, நேரடியாக வேறு எங்கேயும் போக முடியாது அப்படின்ற சூழல்னால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுக்குழு கூட்டத்தை கூட்டுங்க, அங்கே வச்சு பேசிப்போம், இப்போ எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்துட்டா சரிப்பா பாப்பா அப்படின்னு சொல்லி ஆகணும்ல, வேறு வழியில் இல்லை, அப்படி ஒரு சூழல் வந்துடக்கூடாதா அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் பொதுக்குழு கூட்டத்தை கூட்டுங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு சொல்லி இன்னும் சில அரசியல் வட்டாரங்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க திமுகவுக்கு போவாங்களா, திரும்ப அதிமுகக்கே போவாங்களா, இல்லை தாவேக்காவுக்கு போவாங்களா, இல்லை பொது கட்சி தொடங்குவாங்களா அப்படின்ற சந்தேகமும் ஒரு பெரிய இன்னல்களும் அதிமுக வட்டாரங்கள்லையும் சரி, அரசியல் விமர்சகர்கள் வட்டாரத்துலேயும் சரி ஒரு பெருசாக பேசப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. இப்படி பேசிக்கிட்டு இருக்கவங்க மத்தியில் என்ன பண்ணுவாங்கன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பொதுமக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி, வணக்கம்.